இந்த நிலநடுக்கம் எப்படின்னா இந்த ஜலாலாபாத்ல காபூலில் இருந்து ஈஸ்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஜலாலாபாத் வரும், இந்த பக்கம் பெஷாவர்ன்றது வரும். இந்த நிலநடுக்கம் வேறு பல்வேறு நாடுகளில் உணரப்பட்டுள்ளது. இந்தியா முதற்கொண்டு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஸோ இதை போன்ற அனைத்து நாடுகளிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் நடந்த ஏரியாவில் ஏற்கனவே பல எர்த்குவேக் நடந்திருக்கிறது. அதோட இன்டென்சிட்டி ஜூன் 2022 பார்த்தீங்கன்னா 1000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான், இந்திய பிளேட் இந்திய பிளேட் அந்த ஈரோஷியன் பிளேட்டை முட்டி மேலே தள்ளுகிறது. இது பீரியாடிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய சூழ்நிலையில் அங்கு மிக கடுமையான பாதிப்புகளை ஆப்கானிஸ்தான் மக்கள் சந்தித்து வருகிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் அங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு ஏஜென்சியோ, இந்தியாவை போல் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியோ, அந்த மாதிரி ஒரு மிக சிறப்பான கட்டமைப்பு கொண்ட நாடு ஆப்கான் அல்ல. இப்போ இது என்னன்னா, பிளேட் இந்தியன் பிளேட் தான் சொல்கிறீங்க. மோதும் பொழுது எதன் மீது முட்டுதோ அதுக்கு தான் பிரச்சனை வருமா, இல்லை மோதக்கூடிய இந்தியா மீதும் இந்தியாவில் உணர்ந்திருக்கிறோம். நமக்கு உணர்ந்தது ஒரு 5.5 டெல்லியில் உணர்ந்திருக்கிறார்கள். சென்ற 2022 5.9 என்ற ஸ்கேலில் வந்துள்ளது. இப்போது 6 என்ற அதிகப்படியான ஸ்கேலில் உள்ளது. ஸோ இனி வரும் காலங்களில் இதை விட அதிகமாகத்தான் ஆக முடியுமே தவிர இதை விட கம்மியாக வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்தியாவுக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் வருகிற வாய்ப்பு இருக்காது. கடுமையான நிலநடுக்கங்களை இந்தியா சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் மிக கடுமையான பூகம்பங்களை எதிர்கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு இனி வரும் காலங்களில் இந்த ஆண்டே நாம் எதிர்பார்க்கலாம், தமிழகம் மிகப்பெரிய அழிவை சந்திக்க இருக்கிறது. வரும் காலங்களில், மழைக்காலங்களில் கடுமையான சூழ்நிலைகள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது புவி அமைப்பியல் ஆய்வாளர் நாராயணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஆப்கானிஸ்தானில் நடந்த அந்த நிலநடுக்கம் 1000 பேருக்கு மேலே உயிர் பலி எண்ணிக்கை நடந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துச்சு சார்? ஆக்சுவலாக வழக்கம் போல் ஒரு பூகம்பம், ஒரு நிலநடுக்கம் அது எப்போ ஏற்படும்னா, பூமி ஒன்றோட ஒன்று மோதும் போது, அதாவது பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை தகடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டோட மோதும்போது அந்த இம்பேக்ட்னால் ஏற்படுற அதிர்வுகள் தான் நில அதிர்வுகளாகவோ பூகம்பமாகவோ நிலநடுக்கமாகவோ உணரப்படுகிறது. இல்லை, இது கடல் நீருக்கு உள்ளே நடக்குது. சில இது கடல்லையும் நடக்கும், இது கடல்லையும் நடக்கலாம், லேண்ட்லேயும் நடக்கலாம். ஆனால் இங்கே ஆப்கானிஸ்தானில் ஜலாலாபாத்தில் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் 27 கிலோமீட்டர் அந்த தூரத்தில் நடந்த இந்த எர்த்குவேக் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பில்டிங்கெல்லாம் ஒரு 7 அந்த ரேஞ்சில் ரெக்டர் அளவுகளில் மாடிஃபைடு மெர்சல்லி இன்டென்சிட்டி ஸ்கேலில் 7 அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம கட்டிட்டோம். ஆனால் அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களோட அரசாங்கம் அப்படி கிடையாது. அங்கே எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியும் அந்த மாதிரி செய்யலை. இருந்த போதும் 6 அளவீடுகளில், அதாவது மாடிஃபைடு மெர்சல்லி இன்டென்சிட்டி 6 அளவீடுகளை கூட அவங்களால தாங்க முடியாமல் இன்றைக்கி உலக நாடுகளிடமிருந்து அவங்க கையேந்தி உதவிகளை கோரும் நிலையில் ஆப்கானிஸ்தான் தள்ளப்பட்டுள்ளது. ஏன்னா அது ஒரு வறுமையான நாடு. அது அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அந்த வளர்ச்சியில் இல்லை. அப்படின்ற போது இந்த நிலநடுக்கம் எப்படின்னா, இந்த ஜலாலாபாத்தில் காபூலில் இருந்து ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜலாலாபாத் வரும், இந்த பக்கம் பெஷாவர்ன்றது வரும். இந்த நிலநடுக்கம் பல்வேறு நாடுகளில் உணரப்பட்டுள்ளது. இந்தியா முதற்கொண்டு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஸோ இதை போன்ற அனைத்து நாடுகளிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. அது என்ன சொல்லுவாங்க, DYFIன்னு சொல்லுவாங்க. அந்த DYFIன்னா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வாங்கியிருக்கீங்களா, யாராவது உணர்ந்துருக்கீங்களா இன்டென்சிட்டியை
அப்படின்னு சொல்லி அதை வந்து வாங்கியிருப்பாங்க. இதை வந்து யுனைடெட் ஸ்டேட் ஜியாலஜிக்கல் சர்வே வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. உலக அளவில் எங்கே எல்லாம் பூகம்பம் நடக்கின்றதோ, நிலநடுக்கங்கள் நடக்கின்றதோ அதை அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். அதை யாரும் ப்ரிடிக்ட் பண்ணுறது மிகவும் முயன்று வருகிறார்கள். அதை வந்து முன்கூட்டியே அறிவிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஆப்கானிஸ்தானில் நடந்த ஏரியாவில் ஏற்கனவே பல எர்த்குவேக் நடந்திருக்கிறது. அதோட இன்டென்சிட்டி ஜூன் 2022 பார்த்தீங்கன்னா 1000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இது வந்து ஜலாலாபாத் என்ற அந்த ஒரு பெரு நகரங்கள் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களில் நிகழ்ந்துள்ள காரணத்தினால் இன்னும் அதோட எண்ணிக்கை, அதாவது இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக சென்று கொண்டே இருக்கிறது. ஸோ இதை வந்து இது எதனால் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கம் போல் இந்தியா பிளேட் வந்து யூரோஷியன் பிளேட்டை மோதுகிறது. அதை ஹிந்து குஷ் மலை அடிவாரங்களில் இந்த மோதல்கள் நிகழ்கின்ற காரணத்தால் இந்த இந்தியா பிளேட் வந்து என்ன பண்ணுதுன்னா த்ரஸ்ட் ஃபால்ட் என்று சொல்லுவார்கள். த்ரஸ்ட் ஃபால்ட் என்னால் ஒன்று கீழே தொங்குறது, கீழே போகக்கூடிய இடம் வந்து ஃபுட்வால் என்று சொல்லுவார்கள். மேலே செல்கின்ற இடம் வந்து ஹேங்கிங் வால் என்று சொல்லுவார்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியன் பிளேட்டு ஃபுட்வாலில் போய் மோதி அதை மேலே தூக்கி விடுகிறது. ஸோ கீழே இருந்து மேலே ஒரு உந்துதல் ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த உந்துதல் ஏற்படுத்துகின்ற காரணத்தால் இங்கு நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதோட அளவீடுகளில் பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு மெர்சலிஸ் அளவீடுகளில் 6 என்ற புள்ளிகளில் இருக்கிறது. இந்த 6 என்ற புள்ளி வந்து ஓரளவுக்கு தாக்க முடியும், லைட்டு ஆர் மாடரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடங்களில் மையப்புள்ளியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுகளில் அங்கு அந்த 6க்கு மிகையாக 7 அளவுகளில் பதிவாகிறது. பின்னர் அந்த 15 கிலோமீட்டர் சுற்றளவு தாண்டி 250 சுற்றளவு வரை அங்கே அதிகபட்சமாக இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான், இந்திய பிளேட் வந்து, அதாவது இந்திய பிளேட் வந்து அந்த யூரோஷியன் பிளேட்டை முட்டி மேலே தள்ளுகிறது. இது பீரியாடிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த இந்தியா வந்து 4 சென்டிமீட்டர் ஆண்டுக்கு நார்த்து நோக்கி, அதை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நகர்வு எங்கு வேண்டுமானாலும் போய் மோதலாம். ஸோ இந்தியன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து மிகப்பெரிய கண்டம். இந்த கண்டம் வந்து ஒரு கண்டம் இன்னொரு கண்டமுடன் மோதும். யூரோஷியன்ன்றது ரஷ்யன் பிளேட். அப்போ யூரோஷியா அப்படின்ற பிளேட்டில் அந்த கண்டத்தோட இந்திய கண்டம் மோதும் போது இதனால் ஏற்படும் பின்விளைவுகள். அப்போ அந்த மோதின வேகத்தில் ஒரு பஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பஸ் மோதினால் பின்னாடி ஜெர்க் ஆகும் நம்ம. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள், இந்த விளைவுகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள். ஆனால் மாடிஃபைடு மெர்சலி இன்டென்சிட்டி ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 6 வந்து இந்தியா போன்ற ஒரு வளர்ச்சி அடையும் நாடுகளில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஜப்பான் போன்ற நாடுகளில் 9 ரிக்டர் மாடிஃபைடு மெர்சலி அளவுகளையே அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவில் கட்டுமான பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்தியா வந்து ஓரளவுக்கு 6.5 7 வரை தாக்குப்பிடிக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு முன்னாடி மிக கடுமையான பாதிப்பு. கட்டிடங்கள் சாய்ந்து விழுகும், ஒன்றோடு ஒன்று மோதும், அதாவது அங்கிருந்து பாலமாக வெடித்தும் ரோடுகள் பிளந்து கொள்ளும். இது மாதிரியான ஆபத்துகள் நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நடந்த விஷயம் என்னென்னா, மலை பிரதேசங்களில் இது வந்து எப்போதுமே நிகழக்கூடிய பொறுப்பு. உதாரணத்திற்கு தமிழ்நாடை எடுத்துக்கொண்டீர்களா என்றால் ஆத்தூரில் நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி ஏலகிரியில் நடந்திருக்கிறது, ஆற்காடு மாவட்டங்களில், திருப்பத்தூர் மாவட்டங்களில் நடந்திருக்கிறது, ஆலங்காயம், ஹரூர், ஆத்தூர், அதே மாதிரி காவேரி ஷியர் ஜோன் என்று சொல்லுவார்கள். அதாவது இங்கே என்ன பண்ணால் ஒரு பிளேட், அதாவது ஸ்மால் பிளேட், மைக்ரோ பிளேட்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்தியா வந்து மொத்த காண்டினென்ட். மைக்ரோ பிளேட்ஸ் மோதும் போதே நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது. கால்நிலை நம்மளுக்கு வந்து ஒரு 4.5 இருந்தாலே நம்ம உணர்ந்து கொள்வோம். ஒரு 4.5 அளவீடுகளில் இருந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்துவிடும். சில சமயங்களில் இந்த நேரம் அதிகமாக இருந்தால், ஏற்கனவே கூறியது போல் நேரம் கால அளவீடு, அதாவது டைம் ஆஃப் எர்த்குவேக், அது வந்து எவ்வளவு செகண்ட் நடக்கிறது என்பது முக்கியமான செய்தி. அதுபோல் எவ்வளவு நேரம் அது கண்டினியூஸாக நடக்கிறது என்பது. அதாவது 3 வகையான வகையீடுகளை சொல்லலாம். பி வேவ் என்பது கம்ப்ரஷனால் நடக்கும், எஸ் வேவ் என்பது நடக்கும், சாலிட்ஸில் மட்டும்தான் போகும், லிக்விட்ஸில் போகாது. அதுபோல் சர்ஃபேஸ் வேவ் என்பது, சர்ஃபேஸ் வேவ் என்பது தான் டெட்லி. அதாவது ஒரு மிக
ஆபத்துகரமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படும். ஏன்னா அது மேலோடு இருக்கும், அதாவது சர்ஃபேஸில் இருக்கிற அனைத்தையும் உடைத்து துவம்சம் செய்யக்கூடிய அளவில் இந்த நிலநடுக்கங்கள் வருகின்ற போது இது வந்து சர்ஃபேஸ், அதாவது 8 கிலோமீட்டர் ஆழத்தில், எபிசென்டர் வந்து 8 கிலோமீட்டர்ன்றது தூரம் வந்து மிக குறைவான தூரம். நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, அதாவது கிரஸ்ட் அப்படின்னு சொன்னால் 75 கிலோமீட்டர் வரைக்கும் கிரஸ்ட் இருக்கும். அப்புறம் மேண்டில், அதுக்கப்புறம் கோர்னு சொல்லுவோம். ஒரு பூமியை எடுத்துக்கொண்டால் முதல் 75 கிலோமீட்டர் வந்து கிரஸ்ட், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது மேண்டில், அதற்கும் ஆழத்தில் இருக்கிறது கோர் என்று சொல்வார்கள். கோரில் வந்து என்னென்னா சைல் அண்ட் சைமா. ஸோ சிலிக்கா அலுமினியம் இருக்கும், சிலிக்கா மெக்னீஷியம் இருக்கும், ஸோ கோரில் இருக்கும். அதே மாதிரி மேண்டிலில் வந்து இன்னர் மேண்டில், அவுட்டர் மேண்டில் என்று 2 வகை இருக்கிறது. இது கிரஸ்டிலேயே நடப்பதால் அதன் அதிர்வு மிக அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இன்றைய சூழ்நிலையில் அங்கு மிக கடுமையான பாதிப்புகளை ஆப்கானிஸ்தான் மக்கள் சந்தித்து வருகிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் அங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு ஏஜென்சியோ, இந்தியாவை போல் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியோ அந்த மாதிரி ஒரு மிக சிறப்பான கட்டமைப்பு கொண்ட நாடு ஆப்கான் அல்ல. முன்னெச்சரிக்கையாக நம்ம அதை கவனிக்கிறதுக்கு கூட அந்த ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. அங்கே வந்து இந்தியாவிலேயாவது ஆப்கானிஸ்தான், அதாவது இந்தியாவில் ஏதோ ஒரு பூகம்பம் நடந்தால் ஒரு 6 மணி நேரத்திற்குள் அங்கு சென்று அங்கு அவர்களை மீட்பு குழுவினரை அனுப்பி அதை தயார் நிலையில் வைத்திருக்க நம் NDMA என்ற ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம வைத்திருக்கிறோம். அதுபோல் அங்கு வந்து ஆர்கனைசேஷன் கிடையாது. உடனே ஹெலிகாப்டரை அனுப்பி அங்கே ரெஸ்கியூ மீட்கிறது, அங்கே உடனே ஜேசிபிகளையும் கிரேன்களையும் அனுப்பி அங்கே மக்களை மீட்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் இன்னும் முன்னேறவில்லை. படிப்பறிவில்லாத மக்கள், மிகவும் பாமர மக்கள், அங்கே மலைவாழ் மக்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கு வந்து அவர்களை காக்குமாறு இப்போது தாலிபான் அரசாங்கம் உலக நிறுவனங்களிடமும் விண்ணப்பமை கோரிக்கை வைத்திருக்கிறது. இப்போ இது என்னன்னா பிளேட் வந்து இந்தியன் பிளேட் தான் சொல்றீங்க. ஆமாம், இந்தியன் பிளேட் வந்து, அதாவது 3 பிளேட் வந்து அங்கே மோதலாம். ஒன்று வந்து இந்தியா பிளேட் மோதலாம், ஈரான் பிளேட்டு மோதலாம், ரஷ்யா பிளேட்டு மோதலாம். அனைத்துக்கும் மையமான இடம் வந்து இந்த ஜலாலாபாத். 3 வகையான பிளேட்டுகள் அங்கே சேரும் இடம். ஆனால் இந்த பூகம்பத்திற்கு முக்கிய காரணம் நம்ம இந்தியன் பிளேட். இல்லை, மோதும் பொழுது எதன் மீது முட்டுதோ அதுக்கு தான் பிரச்சனை வருமா, இல்லை மோதக்கூடிய இந்தியா மீதும் மோதக்கூடிய இந்தியாவின் அதுதான் அந்த தாக்கம் உணரப்பட்டிருக்கிறது. இதோட அளவீடுகள் வந்து 6 என்கிற சூழ்நிலை இருந்ததுனால் பெருசா வந்து இந்தியாவில் உணர்ந்திருக்கிறோம். நமக்கு வந்து உணர்ந்தது வந்து ஒரு 5.5 டெல்லியில் உணர்ந்திருக்கிறார்கள். ஸோ அங்கே 6 இருந்தது, இங்கே 5.5 என்று இந்தியாவில் உணர்ந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானிகள் மிக அருகாமையில் இருப்பார்கள், அவர்களும் அந்த 6ஐயே உணர்ந்திருப்பார்கள். ஆனால் மையப்புள்ளியில் 6 முதல் 7 வரை என்ற இன்டென்சிட்டி இருக்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வட்ட சுழியங்களில் இருக்கும் இடங்கள் எல்லாம் ஏற்கனவே நிலநடுக்கங்கள் உணரப்பட்ட இடங்கள். இதில் இந்த ஆரஞ்சு பகுதிகளில் இருக்கும் இடம் மட்டுமே வந்து கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிஸ்டாரிக் சீஸ்மிசிட்டி, அந்த இங்கே எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது என்பதை போடுவதற்காக இதெல்லாம் போட்டிருக்கிறோம். இது வந்து டெக்டானிக் பிளேட்ஸ், என்னென்ன டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது என்பதை நம்ம வந்து அதை புகைப்படமாக கொண்டு இருக்கிறோம். அதுபோல் மாடிஃபைடு இன்டென்சிட்டியில் இதை வந்து கான்டூர் என்று சொல்வார்கள். கான்டூர் என்றால் ஒரு லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்டென்சிட்டியை, இப்போ இங்கே வந்து ஒரு மலை இருக்குது, இந்த மலையின் உயரம் வந்து ஒரு 80 அடி அப்படி என்றால் சுற்றி இருக்கிற 80 என்று வரைந்து விட்டார்கள் என்றால் அதை ஒரு கான்டூர் என்று சொல்வார்கள். ஸோ இது வந்து டோபோகிராஃபிக்கலி அங்கே வந்து ஒரு மிகமான ஒரு, அதாவது ஃபால்ட் நிறைந்த, ஃபால்ட் என்றால் ஒன்றையோடு உரசும் 2 பிளேட்டுகள் உரசும் இடம் என்பது அங்கே ஏற்கனவே அறியப்பட்ட இடம். அந்த இடத்தில் ஏற்கனவே பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. சென்ற 2022 5.9 என்ற ஸ்கேலில் வந்துள்ளது. இப்போது 6 என்ற அதிகப்படியான ஸ்கேலில் உள்ளது. ஸோ இனி வரும் காலங்களில் இதை விட அதிகமாகத்தான் ஆக முடியுமே தவிர இதை விட கம்மியாக வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரு நிலநடுக்கத்துக்கான படங்கள். இது பீக் கிரவுண்ட் ஆக்சிலரேஷன் என்று சொல்வார்கள். இந்த ஆக்சிலரேஷன், பீக் கிரவுண்ட் வெலாசிட்டி, பீக் கிரவுண்ட் ஆக்சிலரேஷன், எவ்வளவு வேகத்தில் அது மோதுகிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. எவ்வளவு ஆக்சிலரேஷன் என்றால் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க, மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இருக்குது. அது வந்து ஒரு கட்டுமானத்தில் 0.16 G தாண்டக்கூடாது.
ஒரு கட்டுமானம் இருக்கிறது என்றால் இந்த 0.16G தாண்டக்கூடாது. இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு மிக அதிகமான அளவில் ஒரு 50G அளவில் அங்கு நிலநடுக்கம் நடந்திருக்கிறது. ஆகையால் மிகப்பெரிய பாதிப்புகளை ஆப்கான் சந்தித்து வருகிறது. ஸோ இதற்கு அங்கு இருக்கும் வசிக்கும் மக்கள் அவர்களுடைய கட்டுமானங்களை, அவர்களுடைய வீடுகளை அதை தாங்கும் பொருட்டு அதை வடிவமைத்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. ஆனால் அங்கு இருக்கும் அரசாங்கம் அவர்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ எதையோ நாம் செய்வதில்லை. இப்போ இந்தியாவுக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது? கடுமையான நிலநடுக்கங்களை இந்தியா சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. கடுமையான நிலநடுக்கங்களை இந்தியா சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொல்கிறேன் என்றால், இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து வகையான ஜோன்களும் இருக்கிறது. எங்கெங்கள் நம்ம காவேரிஷியர் ஜோன் என்று சொல்லுவார்கள், அதே மாதிரி இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஸோ அதே மாதிரி ஹிமாச்சல் ஏரியாக்களில் இருக்கிறது, ஜம்மு காஷ்மீரில் அதிகமாக லடாக் பகுதிகளில், அதே போல் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்டுகளில், குஜராத்தில். ஸோ இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் மிக கடுமையான பூகம்பங்களை எதிர்கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஸோ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சொன்ன தமிழ்நாட்டில் அதாவது தென் மாநிலங்களில் தமிழ்நாடு மிக கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஏனென்றால் நம்ம போல்டஸ்ட் கிரேட்டான் என்று சொல்லுவோம். அது இருக்கிறதுனால நாம தான் போய் மோதுவோம் எல்லாரோடையும். அதாவது மோதியவர்கள் அதிக பாதிப்பை சந்திப்பார்கள், மோதுபவர்கள் அதை உணர்வார்கள். ஸோ இப்போ இந்தியாவில் தமிழ்நாடு அதாவது என்ன சொல்லுவோம்னா, என்ன சொன்னால் ப்ரிகாம்பிரியன் ராக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிரானைட் அந்த மாதிரி ராக்கில் இருந்திருக்கிறோம், சார்னகேட் அந்த மாதிரி ராக் இருந்திருக்கிறோம். நம்ம இந்தியாவில் மிக அதாவது ஓல்டஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் அப்படின்னு சொன்னால் ஒரு 4500 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உலகம் உருவாகிறது. அந்த உருவாகக்கூடிய சமயத்திலேயே உருவானது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய சில பிளேட்ஸுகள் ஒன்றை ஒன்று மோதும். அதாவது நார்த் ஈஸ்ட் 45 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அது நமது நார்த் ஆர்காடு, வட ஆர்காடு மாவட்டம், முன்னாள் வட ஆர்காடு மாவட்டம், இன்றைய வேலூர் மாவட்டங்களில், திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களிலும், அது சேலம் ஆத்தூர் அந்த இடங்களிலும், அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸின் மூலமாக நாம் அதிகமான நிலநடுக்கங்களை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போக பாண்டிச்சேரி அந்த ஏரியா, பாண்டிச்சேரி புதுவை மாநிலங்களில் கடலிலிருந்து உருவாகக்கூடிய அளவிற்கு நிலநடுக்கங்களை நாம் 2002 சந்தித்துள்ளோம். 6 மாடிஃபைடு மெர்சலி இன்டென்சிட்டி அளவீடுகளில் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிறது. ஆகையால் தான் ஜோன் 2 இருந்த தமிழ்நாட்டை ஜோன் 3க்கு மாற்றி அமைத்தார்கள். ஸோ இப்போ நம்ம கட்டுமானங்கள் கட்ட வேண்டும் என்றால் அந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸை, விண்டு வெலாசிட்டியை, எர்த்குவேக் இதையும் அளவிட்டு அதற்காகவே கட்டுமானங்களை கட்ட வேண்டும் என்ற சட்டத்தை தமிழக அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பதால் நாம் ஓரளவுக்கு தப்பித்து கொள்ளலாம். வேற எதுவும் தமிழ்நாட்டுக்கு ஏன்னா மழைக்காலம் கிட்ட நெருங்கிடுச்சு, இந்த பாதிப்புகள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போது ஜம்மு காஷ்மீரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்ப்பீர்கள். ஷிம்லா மொத்தமாக அழிந்து கொண்டிருக்கிறது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் அங்கு கடுமையான வெள்ளங்கள், மேக வெடிப்புகள், மெயினாக பார்த்தீங்கன்னா கிளவுட் பஸ்டிங். அது ஏன் அப்படி ஆகிறது என்பதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றத்துக்கு யார் காரணம்? நாம் ஏற்படுத்தும் பொல்யூஷன். நம்ம ஏற்படுத்துகிற பொல்யூஷன்னால் மேலே இருக்கிற அந்த ஓசோனில் ஓட்டை விழுகிறதும், அங்கே இருக்கிற தட்பவெப்பநிலை, அதாவது ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வாட்டர் வேப்பர் கண்டிஷன் எல்லாமே மாறிடுது. இதை மாறுறதுனால கடுமையான சூழலை நாம் இனி வரும் காலங்களில் இந்த ஆண்டே நாம் எதிர்பார்க்கலாம். தமிழகம் மிகப்பெரிய அழிவை சந்திக்க இருக்கிறது வரும் காலங்களில், மழைக்காலங்களில் கடுமையான சூழ்நிலைகள். அதுபோல் புயல்கள் அதிகமாக உருவாகலாம். வானிலை ஆய்வாளர்கள் மிகவும் முன்கூட்டிய எச்சரிக்கைகளை விடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ என்னன்னா, திடீர்னு இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 3 நாள்களில் மழை பெய்திருக்கிறது சென்னையில். நார்த் மெட்ராஸில் அதாவது 100 mmக்கு மேலே மழை பெஞ்சதுன்னா அதுக்கு பேர் கிளவுட் பஸ்டிங் பேர். ஒரே ஏரியாவில் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் 100 mmக்கு மேலே குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள்ள
100 mm மழை பெஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் கிளவுட் பஸ்டிங்னு பேர், மேக வெடிப்பு. இந்த மேக வெடிப்புங்கிறது வந்து மொத்தமா மழைநீர் அந்த இடத்துல அப்படியே கொட்டிடும். ஓகே. அது வந்து முந்தி ஆலங்கட்டி மலைகள்லாம் அந்த காலங்கள் போய் இப்போ மேக வெடிப்புகள் உருவாக்க. முந்தியெல்லாம் நான் என்ன நம் சிறு குழந்தைகளா இருக்கும்போது ஆலங்கட்டி மலை விழுகிறது, கிராமங்களே அது பார்க்கலாம், அந்த ஆலங்கட்டி மலைகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனா இன்றைய சூழ்நிலையில் அப்படி கிடையாது. அங்க வந்து மொத்தமாக உருவாகிறது, மொத்தமாக பொழிந்து விடுகிறது. முந்தி மழைக்காலங்கள் என்றால் வடகிழக்கு பருவமழையோ தென்மேற்கு பருவமழையோ அங்கு மழைக்காலங்களில் என்ன ஏற்படும் என்றால் முன்கூட்டியே அறிந்து கொள்வோம். ஜூன் மாதத்திலிருந்து நம் செப்டம்பர் வரை வடகிழக்கு பருவமழையும், அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையும், தென்மேற்கு பருவமழையும், அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை. இப்போ நான் வடகிழக்கு ரீச் பண்ணிட்டோம். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு, அதுக்கப்புறம் வடகிழக்கு ஆரம்பித்து விடும். அக்டோபர் வரைக்கும் செல்லும். இப்போ டிசம்பர் வரைக்கும் போகுது. இப்போ ஜனவரி வரைக்கும் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற சென்னை வந்து லோலேயிங் ஏரியா எல்லாருமே கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த ஆண்டு வானிலை அறிக்கை படியும் அதோட முன்னெச்சரிக்கை மாடல்கள் என்ன சொல்லுகிறது என்றால், இன்றைய சூழ்நிலையில் தமிழகம் அதுவும் குறிப்பாக சென்னை மிக பெரும் அபாயத்தை எதிர்நோக்கி உள்ளது. இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் வடிகால்களை நாம் சீரமைத்து இங்கு தண்ணீர் தேங்காதவாறு முடிந்தவரை நம்மளுடைய ஆறுகளை தூய்மைப்படுத்தி அதன் வழியாக கடலில் கலக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஸ்தலையாறு இருக்குது, எண்ணூரில் கூவம் ஆறு இருக்கிறது, அடையாறு இருக்கிறது. ஆனால் அனைத்தையும் நாம் வழித்தடங்களையும் ஆறுகளின் வழித்தடங்களையும் கட்டிடங்களையும் அதோட கழிவுகளையும் கொட்டி அந்த தண்ணீரோடைய போக்கையே மாற்றிவிட்டோம். ஆகையால் ஆறுகளில் செல்ல வேண்டிய தண்ணீர் வீடுகளில் இன்று சென்று கொண்டிருக்கிறது. அதை இன்றைய தமிழக அரசாங்கம் கூர்ந்து கவனித்து இந்த மழைநீர் வடிகாலை தூய்மைப்படுத்தி வரும் பருவ காலங்களில் பெய்யும் மழையை எப்படியாவது வெளியேற செய்து விட்டோம் என்றால் சென்னை தப்பித்துக்கொள்ள ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இந்த கிளவுட் பஸ்டிங் என்பது மிகவும் புதுமையான செயல். இது வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் கிளவுட் பஸ்டிங்லாம் கிடையாது. அதாவது மழை வேண்டி சில்வர் நைட்ரேட்டை கிளவுடில், அதாவது போய் மேகத்தில் தூவி மழை வேண்டிய காலங்கள் எல்லாம் இருக்கிறது. நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். மழை வேண்டி நாம் என்ன செஞ்சோம், சில்வர் நைட்ரேட்டில் கிளவுடில் போட்டு மழையை பொழிய வைத்த காரங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா துபாயிலெலாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் போய் இன்றைக்கி என்னென்னா ஒரே இடத்துல அதை ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் அப்படியே வந்து விழுந்துருது. திடீர்னு ஒரு 10 நிமிஷத்தில் முழங்கால் அளவு தண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இது ஒன்று காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நாம் நம்மளோட கட்டமைப்புகளையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றி கொள்ள ஏதுவாக இது போன்ற வடிகால்களை அமைக்க வேண்டியது. இது மாதிரி சூழ்நிலைகளை நாம் மிகவும் கூர்ந்து கவனித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ வரக்கூடிய பருவமழை காலங்களில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் சென்னையில் இருக்குங்கிறீங்க. கடுமையான சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் எதிர்கொள்ளலாம் இந்த ஆண்டு. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார்.